தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு நம்மளை தாழ்வாக இந்த உலகம் பெருசாக தெரியும். தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உலகம் நமக்கு பிரம்மாண்டமாக தெரியும். நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அதான் தாழ்வு மனப்பான்மை. உயர்வு மனப்பான்மைங்கிறது நம்ம உயர்வாக நினைப்போம். இந்த உலகம் அதற்கு அப்புறம் தான். இந்த உலகம் அதற்கு அப்புறம் தான். நம்ம உலகம் நாம தான் உலகம். இப்போது நம்ம கண்களை திறந்தால் தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். அப்போது இந்த உலகத்தை பார்ப்பதற்கு நம்ம கண்கள் நமக்கு தேவையாக இருக்குது. அப்படின்னு இந்த உலகத்தின் இந்த உடலின் வழியாக இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். இந்த உடலை தாழ்வாக நினச்சிட்டு இந்த உலகத்தை பார்ப்பதற்கே நம்ம உடம்பு தான் காரணமாக இருக்குது, நம்ம கண்கள் தான் காரணமாக இருக்குது இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு. நீ எந்த உலகத்தை பெருசாக நினைக்கிறியோ, நீ இந்த உடம்பை தாழ்வாக நினச்சிட்டு நீ இந்த உலகத்தை பெருசாக நினைக்கிற. அப்போ நீ எந்த உலகத்தை பெருசாக நினைக்கிறியோ அந்த உலகத்தை பார்ப்பதற்கு இந்த உடல் தேவையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உடலை நீ தாழ்வாக நினைக்கிறல்ல, உனக்கு அப்போ இந்த உலகத்தை பார்க்கணும், இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்கிற, ஒன்றை நீ தாழ்த்திக்கிற அப்படின்னா, இந்த உலகத்தை பெருசாக நினைக்கிற இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு இந்த உடம்பு தேவையாக இருக்குது, இந்த உடம்பில் உள்ள கண்கள் தேவையாக இருக்குது, இந்த உலகத்தின் ஒலிகளை கேட்பதற்கு காதுகள் தேவையாக இருக்கிறது. காது இல்லைன்னா அந்த சவுண்டை கேட்கவே முடியாது, இந்த உலகத்தில் உள்ள ஒலிகளை கேட்கவே முடியாது, இந்த உலகத்தை பார்க்கவே முடியாது காது இல்லைன்னாக்கா. அப்போது கண்ணு இல்லைன்னா இந்த உலகத்தை பார்க்கவே முடியாது. அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த உடம்பு தேவையாக இருக்குது, இந்த உலகத்தை. ஆனால் நீ இந்த உலகத்தை பெருசாக நினைக்கிற, இந்த உடம்பை தாழ்வாக நினைக்கிற. இந்த உலகத்தில் வாழ்வதற்கே, இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறக்கே இந்த உடம்பு தான் காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உடம்பை தான் உயர்வாக நினைக்கணும். இந்த உடம்பு தான் இந்த உலகம், இந்த உடம்புல தான் இந்த உலகம் தெரியுது, உடம்புனால்தான் இந்த உலகத்தை பார்க்க முடியுது, இந்த உடம்புனால்தான் நீ இந்த உலகத்தில் வாழ முடியுது. அப்படி இருக்கும்போது நீ இந்த உடம்பை தான் பெருசாக நினைக்கணும், இந்த உலகத்தை அதற்கு பிறகு தான். இந்த உடம்பை விட இந்த உலகம் என்பது, நீ பார்க்குற இந்த உலகம் சிறுசு தான். அதுதான் சரியான மனப்பான்மை. அதை தவிர்த்துட்டு நீ இந்த உலகத்தை பெருசாக நினச்சிட்டு இந்த உடம்பை நீ சிறுசாக நினைக்கிற பார், அதுதான் தாழ்வு மனப்பான்மை. நீங்கள் செய்கிற செயல்கள்லாம் தாழ்வானது, இந்த உலகத்தில் மற்றவங்க செய்கிற செயல் தான் பெருசு நீ நினைக்கிற பற்றியா, இதுதான் தாழ்வானது. நாமெல்லாம் சாதாரணமான ஆட்கள் நினைக்கிறல்ல, நாமெல்லாம் என்ன அவர் தான் பெரிய ஆள், இவர் தான் பெரிய ஆள், அங்கே இருக்க நாமெல்லாம் என்ன சாதாரண ஆள், இப்படி நினைக்கிறதுக்கு பேர் தன்னடக்கம் கிடையாது. இது தாழ்வு மனப்பான்மை, தன்னையே தானே இழிவுபடுத்துறது. அதனால் நீ நம்மளை தான் நம்ம உயர்வாக நினைக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த உலகம். இந்த உலகத்தை பார்க்குறதுக்கே, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே இந்த உடம்பு தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது தாழ்வு மனப்பான்மை என்பது என்னங்கிறது இப்போ நம்ம சொல்லியாச்சு. அப்போ தாழ்வு மனப்பான்மை எதனாலெல்லாம் ஏற்படுது அப்படின்னா, நம்ம அடிமைப்படுறோம்ல, இந்த உணவுகள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா அந்த உணவுகள் வெளியில் தான் இருக்குது, இந்த உணவுகள் நம்மளை அடிமைப்படுத்துது, இந்த உலகம் நம்மளை அடிமைப்படுத்துது. இந்த மெத்தை இல்லாமல் என்னால் மெத்தையில் தான் நான் தூங்குவேன், அல்லது இந்த உணவு இல்லைன்னா, பிரியாணி இல்லைன்னா என்னால் முடியாது, கவுச்சி இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன், அரிசி சோறு சோறு இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது, சோறு சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கமே வரும். இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற வெளியில் இருக்கிற ஒரு பொருளை பிரம்மாண்டமாக நினச்சி அதுக்கு நீ அடிமையாகிற பாரு, அதுக்கு இந்த உடம்பை அடிமைப்படுத்துகிற பாரு, அப்போ தான் நீ தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இந்த உடம்பு தான் உயர்வானது. அப்படிப்பட்ட அந்த உடம்பு இந்த வெளியில் இருக்கிற இந்த உலகத்தில் எதுலேயுமே அடிமையாகக்கூடாது. இப்போ வெளியில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நீ அடிமையாகிற, அல்லது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு அடிமையாகிற, அவன் வெளியில் தான் இருக்கிறான், வெளி உலகத்தில் தான் இருக்கான். அப்போ அவனை நீ உயர்வாக நினச்சிட்டு அவனுக்காக நீ உயிரை கொடுக்குற அல்லது அடிமையாகிற அப்படின்னு வச்சுக்கோ. அவனை இல்லைன்னா இருக்க முடியாது, அவன் வாழ்ந்தால் அவனோட தான், இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறல்ல, அதுதான் தாழ்வு மனப்பான்மைன்றது. வெளியில் இருக்கிறவங்க வெளி உலகங்கிறது எது? வெளியில் இருக்கிற மனுஷங்க, சாப்பாடு, காற்று, இயற்கை, இது வீடு, இது எல்லாமே தான். இந்த வீட்டுக்கு அடிமையாகிறது, இந்த உணவுக்கு அடிமையாகிறது. அப்போது வெளியில் இருக்கிற இந்த உணவை நீ பெருசாக நினைக்கிற, இந்த உடம்பை நீ தாழ்வாக நினைக்கிற, இந்த உடம்பை அதுக்கு அடிமையாக்கிடுற. இந்த பிரியாணி இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, அடப்பாவி, இந்த உள்ளுக்குள்ளே எவ்வளோ நுரையீரல் இருக்குது, இதயம் இருக்குது, கல்லீரல் இருக்குது, இவ்வளோ பயங்கரமான வேலை செஞ்சிட்ருக்கு, இந்த உடம்பை போய் அந்த பிரியாணி இல்லைன்னா என்னால் முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அந்த உடம்பை எவ்வளோ தாழ்வாக நினைக்கும். ஒரு உடம்புக்கு அவமானம் தானே. இந்த அடிமைத்தனம் தான் தாழ்வு மனப்பான்மைக்கு காரணமாக இருக்குது. வெளியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இடையில வந்தாங்க, அவங்க இல்லைன்னா என்னால் முடியாது அப்படின்ற, அப்போது அவங்களுக்கு பிடிக்கலன்னாலும் அவங்க கூட போய் நீ பின்னாடியே போயிட்டுருக்க அப்படின்னா அதுதான் தாழ்வு மனப்பான்மை. இந்த உடம்பை அசிங்கப்படுத்துகிறேன்னு அர்த்தம். அவங்க இல்லைன்னா இன்னொருத்தர், இதே உடம்பு இன்னொருத்தரை உனக்கு தேடி தர முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மை ஏன் வருது? அடிமைத்தனத்தால் தான் வருது. அப்போ நம்ம பிரியாணிக்கு அடிமையாகக்கூடாதா? ஆமாம், அடிமையாகக்கூடாது. ஆனால் அடிமைப்படுத்துதே. அப்போது நீ அடிமையாகாத ஒரு உணவை தேர்ந்தெடு,
உன்னை அடிமைப்படுத்துகிற ஒரு உணவுகிட்ட போய் நீ நிற்காத, உன் உடம்பை போய் நிறுத்தாத, நீ சாப்பிடாத, உன் நாக்குக்கு உன்னை அடிமைப்படுத்துகிற ஒரு உணவை கொடுக்காத. அப்போது அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த உணவு பெருசாகிடுது, நீ தாழ்ந்துடுற. அப்போது உன்னை தாழ்த்துகிற ஒரு உணவு, உன்னை அடிமைப்படுத்துகிற ஒரு உணவு உனக்கு தேவையில்லை. அப்போது உன்னை அடிமைப்படுத்தாத ஒரு உணவை தேடிப்போ. எது? காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள். இதை சாப்பிடும்போது நீ உயர்ந்துடுற. ஏன்னா அது ஒன்று அடிமைப்படுத்தாது. என்னால் ஆப்பிள் இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, நான் ஆப்பிள் சாப்பிட்டா தான் தூங்குவேன், ஆப்பிளுக்கு நான் அடிமை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஆப்பிள் இல்லைன்னா கொய்யாப்பழம், கொய்யாப்பழம் இல்லைன்னா மாம்பழம், மாம்பழம் இல்லைன்னா வெண்டைக்காய், வெண்டைக்காய் இல்லைன்னா கேரட்டு. எதுக்கும் நான் அடிமை கிடையாது. கிடைக்கிறது, இன்றைக்கி கேரட்டு கிடச்சிது நான் சாப்பிட்டேன், நாளைக்கு கேரட்டு கிடைக்காது, வெண்டைக்காய் சாப்பிட்டு போகிறேன், அடுத்த நாள் எதுவுமே கிடைக்காது அப்படின்னா பட்னியாக கடந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து ஒரு உயர்வு மனப்பான்மை. நம்ம எதுக்குமே அடிமையாக இல்லை. கிடச்சா சாப்பிடுவோம், இல்லைன்னா படுத்து கிடப்போம். ஆனால் சோறு இல்லைன்னா அவ்வளோதான், மயக்கமே வந்துடுது, படப்படன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. காரணம் அந்த சோறு இங்கே பெருசாகி போகுது. இந்த உடம்பு அதுக்கு அடிமையாகி உடம்பை நாம் வந்து தாழ்த்திடுறோம், உடம்பை அவமானப்படுத்தி. இந்த உடம்பு ஒரு சாதாரண அது சோத்துக்கு அடிமை. சோறு இல்லைன்னா இதுக்கு படபடப்பு வந்து மயக்கமே வந்துடுது இந்த உடம்புக்கு. அப்போ தாழ்வு மனப்பான்மைங்கிறது அடிமைத்தனத்தால் தான் ஏற்படுது. பெட்டில் படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்றது, குடிசையில் படுத்தா எனக்கு தூக்கம் வராது, காங்கிரீட் கட்டடத்தில் படிக்கணும், ஏசி ரூமில் படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படி இல்லைப்பா. அந்த உடம்பு எங்கே வேணாலும் நான் எளிமையாக தான் தூங்குமே, இந்த உடம்பை நீ அவமானப்படுத்துகிற, அந்த ஏசிக்கு அடிமையாக்குற. அந்த மாதிரி இதெல்லாம் அவமானப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை. அப்புறம் பெண்களை அடிமைப்படுத்துறது, இல்லை எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறது. இப்போ என் மனைவி தான், அவளுக்கு தான் சமைக்க தெரியும், அவள் இல்லைன்னா என்னால் முடியாது, அவள் ஊருக்கு போனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்பை அடிமைப்படுத்துறது. இந்த உடம்பு உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேலை பார்க்குது, இதயத்தெல்லாம் நிர்வகிக்குது, அதுக்கு ஒரு சமைக்க தெரியாதா? இந்த உடம்புக்குள்ளே மூளை எவ்வளோ வேலைகளை பார்க்குது, மூளையே பயங்கரமான வேலை தான். அப்போது இந்த இதயத்தை ஒழுங்காக பார்த்துக்குது, நுரையீரலுக்கு ரத்தம் போச்சா இல்லையா, சத்துக்கள்லாம் போச்சா இல்லையா அப்படின்னு உடம்பை நிர்வகிக்கிற இந்த உடம்புக்கு உனக்கு ஒரு சமைக்க தெரியாதா? அப்போ நீ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சமைக்கிறதுக்காக அடிமையாகிற போய், அவள் தான் சமைச்சு தருவா, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறியே, அது இந்த உடம்புக்கு அடிமை, ஒரு கேவலம் தானே. இந்த மாதிரி தான் இந்த உடம்பை வந்து நீ என்ன பண்ணுற, அடிமையாகி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கு. அடிமைத்தனம் என்பது இந்த உடம்பை அவமானப்படுத்துறது. அதனால் வந்து நம்ம அடிமைத்தனம் தான் தாழ்வு மனப்பான்மை காரணம். இந்த மாதிரி அடிப்படையான அடிமைத்தனங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நம்மை அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிட வேண்டும். நம்மை அடிமைப்படுத்தாத இருப்பிடத்தில் வசிக்க வேண்டும். இந்த காங்கிரீட் கட்டடம் நம்மளை அடிமைப்படுத்தும். மெத்தையில் தூங்கினா அது நம்மளை அடிமைப்படுத்தும். பாயை விரித்து படுக்கணும், தரையில் படுக்கணும், எளிமையான வீட்டில் வசிக்கணும், சிறிய வீட்டில். குடிசையில் வசிக்க வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் தேவையில்லை. ஆனால் குடிசையை தாழ்வாக நினைக்க தேவையில்லை. குடிசையில் போனாலும் நம்மளால் வாழ முடியுங்கிற நினைப்பு நமக்கு இருக்கணும். சிறிய வீட்டில் வசிக்க வேண்டும். இந்த மாதிரி எந்த விதத்துலையும் ஆடம்பரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால், அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது. காய்கறிகள், பழங்களை தான் சாப்பிடணும். கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதைத்தான் சாப்பிடணும். இதுதான் நமது தாழ்வு மனப்பான்மையை போக்கும். அதுமாதிரி இந்த மொபைல் ஃபோனை வந்து காலையிலே பார்க்கக்கூடாது. பார்த்தா தாழ்வு மனப்பான்மை வரும். காலையில் எழுந்திரிச்ச உடனே மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே டிவி பார்க்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கும் போது உங்களை பற்றி நீங்கள் தாழ்வாக நினைப்பீங்க. மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது காட்சிகள்லாம். அந்த காட்சிகள்லாம் செயற்கையான காட்சிகள். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அப்போ காலையில் உங்கள் வேலை எதுவோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய வேலை படிக்கிறதா அல்லது உங்கள் தொழில் சம்மந்தமான வேலை அதை நீங்கள் பார்க்கணும். பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வருது. உங்கள் வேலை தான் உங்களுக்கு உயர்வாக தெரியும். காலையில் ஒரு மன ஒருமைப்பாடு அற்புதமாக கிடைக்கும். அதனால் நம்ம வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு அப்புறம் தான், 4 மணி அல்ல 5 மணிக்கு அப்புறம் தான், சாயந்தரம் 4-5 மணி அப்புறம் தான் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் பார்க்கணும். ஒரு 2 மணி நேரம் பார்த்தா போதும். காலையிலே வந்து உங்கள் கண்ணு முன்னாடி இந்த வெளி உலகத்தை காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, மொபைல் ஃபோனை காட்டுறீங்க, டிவியை காட்டுறீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் பார்க்குற காட்சிகள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுடைய செயல்பாடு பற்றி உங்களுக்கே ஒரு தாழ்வான நினப்பு வரும். நம்மளுடைய செயல்பாடெலாம் இதோட ஏமாத்துறோம் அப்படின்னு நினப்பெல்லாம் வரும். அதனால் நாள் முழுதும் மொபைல் ஃபோன் பார்த்தா அது தாழ்வு மனப்பான்மைக்கு காரணமாக இருக்கும். அதனால் எது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம வேலையை செய்கிறதுக்கு, இப்போ நீங்கள் படிக்கிற ஒரு மாணவராக இருந்தால் படிக்கிற வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை தேவை. அதுபோல் உங்கள் தொழிலை செய்கிறதுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை தேவை. தாழ்வு மனப்பான்மையோட அந்த தொழிலில் ஒரு அர்ப்பணிப்போட ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் சாயந்தரம் தான் மொபைல் ஃபோன் பார்க்கணும்.
நம்ம வேலையை தான் முடிச்சிட்டோமே. அதுக்கப்புறம் நமக்கு அந்த உயர்வு மனப்பான்மை தேவை. உயர்வு மனப்பான்மையை தக்க வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் காலையில் எழுந்திருக்கும் போது, நல்லா தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு உயர்வு மனப்பான்மை கிடைக்கும். ஒரு மன ஒருமைப்பாடு இருக்கும். அதை பயன்படுத்தி நம்ம கஷ்டமான வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரமாக 5 மணிக்கு மேலே மொபைல் ஃபோன் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு. தாழ்வு மனப்பான்மை எப்படியெல்லாம் வருது? இந்த சோத்தை சாப்பிட்டா தாழ்வு மனப்பான்மை வரும். நம்மளை அடிமைப்படுத்துகிற விஷயங்களை நாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் போய் அடிமையாயிட்டோன்னா, எதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துதோ அது நம்மளை தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். ஒரு நண்பர்களுக்கு அடிமையாகிறீங்க, உறவுக்கு அடிமையாகிறீங்க, மனைவிக்கோ கணவனுக்கோ அடிமையாகிறீங்க. அன்பு செலுத்துறது வேறு, அடிமையாகிறது வேறு. அதாவது விடுபடவும் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பிடிக்கலன்னா விடுபட தெரிஞ்சுக்கணும். இல்லை அவள் எனக்கு பிடிக்கலன்னா நான் செத்துருவேன்னு சொன்னேன்னா அது அடிமைத்தனம். சாவு போகிறவன் என்ன பண்ணுவேன்? நாம் தான் சாவு போகிறோம், அவள் எதுக்கு உயிரோடு இருக்கணும், அவளையும் கொண்டு போய் செத்துடலாம், நான் மட்டும் தனியாக போகக்கூடாது, அவளையும் கொண்டுடலாம் அப்படின்னு கூட எண்ணம் கூட வரும். அதனால் அந்த அடிமைத்தனம் என்பது ரொம்ப ஆபத்தானது. அடிமைத்தனத்தை கொண்டாடக்கூடாது. விடுபட தெரிஞ்சிருக்கணும். நீ அடிமையாக இருக்கலாம், ஆனால் விடுபட தெரிஞ்சிருக்கணும். ஈஸியாக அவங்க பிடிக்கலன்னா நீ ஒருத்தர்கிட்டருந்து விலக தெரிஞ்சிருக்கணும். அந்த இதுதான். அது விடுபட முடியலையா, அதுதான் அடிமைத்தனம். அதுதான் உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். அப்போ அந்த மாதிரியான உறவு என்பது ரொம்ப ஆபத்தானது. விடுபட முடியாத ஒரு உறவு, அது ஆபத்தானது.